ஹே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐ ஹோப் எவ்ரி திங் வில் பி ஃபைன். 3-4 மாதமாக வெயிலில் அப்படியே இருந்தோம். உடம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே சிகப்பு மாதிரி தக்காளியாக பொடி தக்காளியாக உடம்புல வந்துருச்சு. ஸோ அதுக்கு மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு நாளைக்கு 3 வாட்டி நாங்கள் குளித்தோங்க. அப்படியும் தீர்ந்த பாடு இல்லை. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனால் அது வேறு ஃபேனு, சீலிங் ஃபேனோட வெக்க உள்ளே இறங்கும். நைட்டு பகலில் இருக்காது, நைட் இருக்கும். ஸோ கடையில் இருக்கும்போது எப்படி மேனேஜ் பண்ணோம்னா, இந்த மாதிரி பாட்டிலில் தண்ணி அடைச்சி வச்சுக்கிடுவேன், பக்கத்தில் வச்சுக்கிட்டு இப்போல்லாம் தாகம் எடுக்குதோ அப்போல்லாம் தண்ணியை குடிச்சிக்கிடுவேன். தேவைப்பட்டால் பக்கத்து கடையில் ஜூஸ் கிடைக்கும், அந்த ஜூஸையும் வாங்கி அப்போ உள்ளே இறக்கிடுவேன். இப்போ 2-3 நாளாக கிளைமேட்டு டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கல்ஃப் கண்ட்ரியில் இருந்த ஃபீலிங் இருந்துச்சுங்க. கல்ஃப் கண்ட்ரியில் இருக்கும் போது எப்படி வெயில நான் ஃபீல் பண்ணணும் அந்த மாதிரி இருந்துச்சு. அங்கே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது, ஏசி இருக்கும் வீட்டுக்குள்ளே. அதனால் ஏசியை போட்டு உள்ளே உட்காந்துக்கிடுவோம். சேஃப் அண்ட் செக்யூராக இருந்துச்சு. பட் இங்கே அப்படி கிடையாது, ஒன்லி சீலிங் ஃபேன் தான். எப்படியோ இந்த 2024 வெயிலை சமாளித்து நல்ல அருமையான கிளைமேட், வெளியே மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த டயத்தில் இந்த மாதிரி கிறிஸ்பியான ஐட்டத்தை வாங்கி வச்சுக்கிட்டு வழக்கம் போல் வீட்டில் இருந்து கொண்டு வந்த செட்டப் சுலைமானியும் இதையும் சேர்த்து சாப்பிட்டா எப்படி இருக்கும்? வழக்கம் போல் ஒரு சில்வர் கிளாஸ், அதுக்கப்புறம் சூடான சுலைமானி, அதாங்க பால் இல்லாத சாயா. கிளாஸ் ஃபுல்லாக ஊற்றிட வேண்டியதான். ஏன்னா ஒரு பாக்கெட்டு முறுக்கை வாங்கி வச்சுருக்கேன், கொஞ்சம் வச்சுக்கிடுவோம். இந்த சைடில் வச்சுருவோம். முறுக்கு பாக்கெட்டு 10 ரூபாய்க்கு எத்தனைங்கிறத நீங்களே பாருங்கள். நான் ஆல்ரெடி இது எண்ணிட்டேன். 1 2 3 4 5 6 முறுக்கு இருக்குது இந்த முறுக்கு பாக்கெட்டில். இந்த சிப்ஸு பாக்கெட் இருக்குது தெரியுமா, அதை மாதிரி பிரிக்கலாம் நினச்சேன், முடியலை. ஸோ இதை நம்ம கூர்மையான ஆயுதத்தை வச்சு ஓப்பன் பண்ண வேண்டாம். இல்லைனா ஒரே வழி, பக்கத்தில் கத்திரி வச்சு ஓப்பன் பண்ணிட வேண்டாம். ஓப்பன் பண்ணிவிட்டு பாக்கெட்டில் என்ன போட்டிருக்கு பார்த்தீங்களா? கோகனட் மில்க் முறுக்கு, தேங்காய் பால் முறுக்கா. அதான் உங்களுக்கு வெள்ளையாக தெரியுது. டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா? நல்ல பெரிய முறுக்காக இருக்குது. வாய்க்குள்ளே போகாமல் பார்ப்போம். அந்த ஃபீலிங் இருக்குங்க, இந்த தேங்காய் பாலோட ஃபீலிங் இருக்குது. வெறும் 10 ரூபா தான். இப்படி ஒரு பைட்டு, இப்படி ஒரு ஜிப்பு. செம்மையாக இருக்குது. வெளி உள்ள கிளைமேட்டுக்கும் இதையும் சாப்பிட்றது. கடையை அடைச்சிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு கரெக்டாக 10 ஆயிடுச்சு. இன்னைக்கு சீக்கிரமாக வந்துட்டேன். வீட்டை திறந்து உள்ளே வந்தால் அப்படி அனலாக இருந்துச்சு. ஏன்னா வெளியே மழை பெஞ்சிருக்கு, காலையில் வெயில் அடிச்சிருக்கு. ஸோ அந்த சூடு பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே இறங்கிருச்சு. மழை பெஞ்சு அந்த சூடு உள்ளே இறங்கிருச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன், எல்லா கதவையும் திறந்து வச்சுட்டேன். இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. ஸோ சாப்பாடு ப்ரிப்பரேஷன் இன்னைக்கு இல்லை, ஏன்னா வெளியே போயிட்டாங்க. அதனால வரும்போது சாப்பாடை கொண்டு வந்துட்டாங்க. என்ன சாப்பாடுன்னு சொல்லிட்டு பார்த்து காட்டுறேன். எனக்கு பயங்கரமாக பசிக்குது. அநேகமாக நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க. தூங்கக்கூடிய டைம் ஆயிடுச்சு. சின்ன தூக்குச்சட்டியில் என்ன வந்திருக்குன்னு தெரியல. ஸோ இது ஒரு குட்டி சம்படத்துக்குள்ள என்ன இருக்கு, முதல்ல தூக்குச்சட்டிக்குள்ள பார்த்துருவோம். வாவ், பூரி 1 எண்ணிடுவோமா? 2 3 4 5 6 ஒன்றும் இல்லை, எம்டி. ஸோ பூரிக்கு என்னன்னு தெரியல, இதை உள்ளே வச்சிருவோம், உள்ளே திணிச்சிருவோம். பூரிக்கு அநேகமாக என்ன இருக்குன்னு தெரியலையே. ஒரு நிமிஷம்ங்க. சம்படத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு திறந்தேன். லைட்டை திறந்தோடனே அதில் ஒரு நல்ல அற்புதமான ஒரு மணக்கிற மாதிரி இருந்துச்சு. இன்னும் பார்த்துக்கங்க, பூரி பாஜி. அதாங்க உருளைக்கிழங்கு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு பாஜி மாதிரி ரெடி பண்ணிக்காங்க. செம காம்பினேஷன். நார்மலாக இதெல்லாம் காலையில் சாப்பிடக்கூடியது. ஆனால் என்ன செய்ய, வேற வழி இல்லை. கொண்டு வந்த 7 பூரியும் திருப்தியாக சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கு. அதில் ஒன்று என்னன்னா, இங்கே பாருங்க, எனக்கு பின்னாடி பீரோல் தெரியுதா? அதுக்கு மேலே பார்த்தீங்களா சின்ன பேக் இருக்கா? எங்க மறந்துச்சு இருக்கா? குட்டி பேக்கு. அந்த பேக்கை பற்றி ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த பார்த்தீங்களா, பீரோலுக்கு மேலே ரொம்ப நாளாக வச்சிருக்கேன். அப்பப்போ டைம் கிடைக்கும் போது எடுத்து தூசி தட்டுறது. பாருங்க மக்களே, இதுதான் என்னுடைய கேமரா பேக். இந்த பேக்குள்ள தான் கேமரா இருக்கு, DSLR கேமரா. இது எங்கே வாங்கினேன்னா, வெளிநாட்டில் இருக்கும் போது வாங்க, நம்மளும் பெரிய யூடியூபர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப பொருட்செலவில் கேமரா வாங்கினேன். பட் அது யூஸ் ஆச்சா இல்லையா அப்படிங்கிறத என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களுக்கு இப்போ ஷேர் பண்ண போகிறேன். இந்த பேக் காம்ப்ளிமெண்டரி பார்த்தீங்கன்னா வேன்கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக். இதுக்குள்ளே இருக்கிறது என்னது, வேற ஒத்த கையால் ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ அதனால் ஒத்த கையாலே ஓப்பன் பண்ணலாம்ப்பா, அந்த மாதிரி ஃப்ளெக்சிபிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே இருக்கிறது கேமரா. பார்த்தீங்களா, கேமராவே எப்படி வச்சுருக்கான்னு பாருங்கள். இதுதான் கேமரா. ஒரு லென்ஸு, அடுத்து ஒரு லென்ஸு, மொத்தம் 2 லென்ஸு. ஸோ கேமரா வாங்கும் போது ஒரு லென்ஸ் தான் கிடைக்கும், அடிஷ்னலாக ஒரு லென்ஸ் வாங்கினேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கேமராவை தூக்கி பிடிக்கிறதுக்கு பெல்ட்டு, அப்புறம் லென்ஸை கவர் பண்ணுறதுக்கு ஹுட்டு, இதெல்லாம் வச்சுருக்கேன். சரி, இந்த கேமராவில் என்னப்பா அவ்வளோ ரகசியம் இருக்குது, பட்டுன்னு உடச்சிருப்பா அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு காதில் விழுது. ஃபஸ்ட்டு இந்த கேமரா வெளியே எடுத்துருவோமா? ஒத்த கையெல்லாம் எடுக்க முடியல, கொஞ்சம் லைட்டாக
இது பார்த்தீங்கன்னா கெனான் சரிங்களா, EOS 80D அப்படிங்கிற மாடல். இது 2016 இந்த கேமரா வாங்கினேன் சரிங்களா. வாங்கும் போது 2 தம்பி இருந்தாங்க. 2 பேருமே கேட்டாங்க, இவ்வளோ எக்ஸ்பென்சிவா கொடுத்து நீ வாங்குறிய, இது உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமா அப்படின்ட்டு. என் கடைசி தம்பி கேட்டான் சரிங்களா. அப்போ நான் ஒரு அமௌண்ட் சேவிங் பண்ணி வச்சிருந்தேன். என்ன பண்ணேன், யூஸ்ஃபுல்லா இருக்கும் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். ஆனால் ஓரளவுக்கு தான் யூஸ் பண்ணேன். ரொம்ப ஹார்டாலாம் என்னால் யூஸ் பண்ண முடியல இந்த கேமரா வச்சுக்கிட்டு. ஏன்னா அவ்வளோ வெயிட். இது பார்த்தீங்கன்னா உள்ள இது இருக்கு, லென்ஸ் இருக்கு சரிங்களா. இப்போ வரக்கூடிய கேமரா பார்த்தீங்கன்னா மிரர்லெஸ்னா உள்ள லென்ஸ் இருக்காது, இந்த மாதிரி இருக்காது, வெயிட் இருக்காது, லைட் வெயிட்டாக இருக்கும் சரிங்களா. வாங்கிட்டேன், ஊருக்கும் கொண்டு வந்துட்டேன். இப்போ இதோட யூசேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. ஸோ இன்னொரு தம்பிட்டு சொல்லியிருந்தேன், ஸோ இதை வந்து சேல் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஸோ அதுக்குண்டான ஆள் எனக்கு கிடைக்கல. அன்ஃபார்ச்சுனேட்லி இதை என் பொண்ணு பார்த்துட்டா. என்னத்தா இந்த கேமரா ரொம்ப நாளா பீரோலுக்கு மேலே கிடக்குத, அந்த கேமரா எனக்கு கொடுத்துரு அப்படின்னு. இல்லம்மா நான் அப்பப்போ யூஸ் பண்ணுவேன் சரியா அப்படின்னு. சரி யூஸ் பண்ண வேண்டியதானே, நான் ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டு இருக்கேன், மேலே கிடக்குது அப்படின்னு. இப்போ என்ன பிரச்சனைனா, இதில் ஒரு SD கார்டு இருக்கு. அதாவது நம்ம எடுக்கும் போது SD கார்டில் தான் ஸ்டோர் ஆகும் பார்த்தீங்களா. இந்த இதில் இருக்குது இந்த டோர், 50 டோர், இதில் தான் வந்து அந்த SD கார்டை வந்து இன்சர்ட். இப்போ அந்த SD கார்டு வந்து என்னாச்சுன்னா டேமேஜ் ஆகிடும். அப்போ புது SD கார்டு வாங்கணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில், ஃப்ளிப்கார்ட்டில் பார்க்கும்போது எல்லாமே 400, 500, 600, 1200, 1500 இந்த விலையில இருக்கு. இப்போதைக்கு இவ்வளோ பட்ஜெட்டை ஒதுக்க முடியாதுமா அப்படின்னு நான் சொல்லிட்டேன். என் பொண்ணு என்னப்பா கேட்கலையே, அப்படியே பீரோக்குள்ள போகிறேன். பீரோவில் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணி இந்த பார்த்தீங்களா சின்னதாக ஒரு டப்பா இருக்கா, நல்லா வெயிட்டாக இருக்க. ஸோ இதுக்குள்ளே கொஞ்சம் காசு இருக்கு. எப்போ நிறையா இருக்கு முழுக்க. ஆனால் இவன் என்கிட்ட சொன்னது கிட்டத்தட்ட ஒரு 300 - 350 ரூபாக்குள்ள நான் சேர்த்துட்டேன். இந்த காசை வச்சுக்கோ, மீதி பேலன்ஸ் நீ போட்டு எனக்கு ஒரு SD கார்டை வாங்கி கொடுத்துரு, அந்த கேமராவை நான் பயன்படுத்திக்கிடுறேன் அப்படின்ட்டான். ஸோ அதோட பைசா தான் இது அந்த இடத்துல வச்சிருவான். நான் வாங்கலை இன்னமும், அப்படியே வச்சிருக்கேன் சரியாமா அப்படின்ட்டேன். இப்போ முறையான SD கார்டு எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா குறைஞ்ச ஜிபியில் உள்ள SD கார்டு கிடைக்க மாட்டேங்குது. 16 GB 8 GBலாம் SD கார்டு கிடைக்க மாட்டேங்குது. மினிமமே 32 GB தான் காட்டுது. அதுவும் ஒரு சில பிராண்டில் உள்ள SD கார்டு தான் காட்டுது. இல்லைனா ஹெவியாக இருக்குது ப்ரைஸ். ஸோ அதுக்காக நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ லோக்கல் ஷாப்பில் 32 GB SD கார்டில் விலை கம்மியில் கிடைக்குமா அப்படிங்கிறத நான் பார்த்துக்கிட்டு, மேபி இன்னும் 2-3 நாளில் அதை போய் செக் பண்ணணும், கடைகளில் போயிட்டு விசாரிக்கணும். அதுக்குள்ளேயும் என் பொண்ணு சும்மா இருக்க மாட்டேன், என்னை போட்டு ப்ரெஷர் பண்ணுவான். சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு முக்கியமான விஷயம் நான் உங்களுக்கு ஒரு ஷேர் பண்ண நினைக்கிறேன். அது என்னென்னா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒன்று வாங்கினேன். இது என்னது, LPG ஹோஸ் பைப்பு சரிங்களா. 5 வருஷம் வாரண்டி இருக்கான், ISO முத்திரெல்லாம் போட்டிருக்கு. இது எவ்வளோ பார்த்தீங்கன்னா 150 ரூபா கொடுத்து வாங்கினேன் சரிங்களா. எதனால் வாங்கினேன்னா, இந்த பாருங்க பார்த்தீங்களா, வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. இந்த மாதிரி இந்த இதெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ முன்னாடியே இதை சேஞ்ச் பண்ணுறது நல்லது தானே, அதனால வாங்கிட்டேன். இதோட விலை 150 ரூபாய். அதாவது 2 தரத்தில் எனக்கு காட்டினாங்க. 125 ரூபாய்க்கு காட்டினாங்க, 150 ரூபாய்க்கு காட்டினாங்க. ஸோ நல்லதாக கொடுங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ இதை கொடுத்தாங்க 150 ரூபாய். ஸோ அந்த கிளிப்லாம் வேணுமே, இந்த கிளிப்பும் நமக்கு ஃப்ரீயாக கிடைச்சிது சரிங்களா. 2 கிளிப்பு கொடுத்தாங்க. அதை பேப்பரில் போட்டு பீரில் மடிச்சு வச்சிருக்கேன், மிஸ் ஆகிடக்கூடாது அப்படின்னு. இப்போ என்ன மேட்டர்னா, இந்த LPGயோட ஹோஸ் பைப்பை மாற்றணுமே, அது எப்படி மாற்றணும் அப்படிங்கிறத யூடியூப்ல பார்த்து, அதில் அவங்க சொன்ன அந்த 2-3 விஷயங்கள் என்னால் பண்ண முடியுமா அப்படின்னு தெரியல. ஏன்னா அவ்வளவு ஹார்டாக இருக்குமா. அதாவது அந்த கேஸ் ஸ்டவ்வுக்கு கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த ஹோஸ் பைப்பும், ரெகுலேட்டரில் கனெக்ட் பண்ண அந்த ஹோஸ் பைப்பும், அதை ரெண்டையும் பிரித்து எடுக்கிறதுக்கு நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட வேண்டி வரும். அதுக்கு நீங்கள் ஒரு சில டூல்ஸ் எல்லாம் கையில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணி நீங்கள் எடுத்துடலாம் அப்படின்னாங்க. இதுக்கு முன்னாடி எனக்கு அந்த அனுபவம் இருந்திருக்கு. ஏன்னா இந்த ரெகுலேட்டர் இருக்குது பார்த்தீங்களா, ரெகுலேட்டர் காட்டு இந்த இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரெகுலேட்டர். ஸோ இந்த ரெகுலேட்டரில் கனெக்ட் ஆன அந்த ஹோஸ் பைப் இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் உங்களுக்கு அப்புறம் காட்டுறேன். ரொம்ப டயர்டாக இருக்கேன், அதனால இப்போ என்னால் மாற்ற முடியுமான்னு தெரியல. பழைய LPGயோட ஹோஸ் பைப் வந்து யூஸ் பண்ணி 2-3 வருஷம் ஆச்சு. என்ன ஆயிருக்குன்னா அப்படி ஜாம் ஆயிருக்கும். ஸோ அதை கழட்டணும், பார்க்கலாம். வீட்டுக்குள்ளே வந்தாலே வேலை நிறைய வேலைகள் இருக்கு. அதே மாதிரி வீட்டை விட்டு கடைக்கு போனால் கடைக்கு ஜாமான் வாங்கணும், அதுக்கு அலையணும். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் அடுத்து ஒன்று இருக்கு. இந்த LPGயோட ஹோஸ் பைப்பை மாற்றுறதுக்கு அப்புறம் அடுத்து ஒரு வேலை இருக்கு. அது என்னன்னா, இதாங்க வாஷிங் மிஷினு புதுசாக எடுத்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணதோட சரி. அதுக்கப்புறம் இந்த பாருங்க, இந்த ரொட்டேட்டர் இருக்கு பார்த்தீங்களா, இது எடுத்து சுத்தப்படுத்தணும். இது வரைக்கும் நான் சுத்தப்படுத்தவே இல்லை. பாருங்க அப்படியே ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. புதுசாக இருக்கிறதுனால ஒரு பிரச்சனை இல்லாமல் போய்கிட்டு இருக்கு. பட் இதை ஃபுல்லாக கலட்டணும். இதை கலட்டி இதுக்கு பின்னாடி நிறைய அந்த
நம்ம பவுடர்லாம் போட்டிருப்போம்ல அது எல்லாமே படிஞ்சிருக்கும். அதையும் சுத்தப்படுத்தணும். நமக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குங்க. தொடர்ச்சியாக 1 by 1 கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. என்ன பண்றதுன்னே தெரியல. கடையில் வச்சு அம்மா கீரை கொடுத்தாங்க, முருங்கைக்கீரை. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அம்மா கடைக்கு வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. சில சமயங்களில் செஞ்சு கூட கொடுத்துருவாங்க. கீரை கொடுத்தாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி நான் என்ன பண்ணிட்டேன், மறந்து வச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் காலை சாப்பிட்றதுக்கு. இல்லைனா காலைல வந்து கொடுத்துருப்பேன், ஏதாவது பண்ணி வச்சிருப்பாங்க. அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ப்ரோக்ராம் இருந்துச்சு, நல்லா வீட்டில் உள்ள எல்லாருமே வெளியூருக்கு போயிட்டாங்க. அதனால என்ன பண்ணிட்டேன், எங்கள் அம்மா எனக்கு கொடுத்த கீரையை ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். பார்த்தீங்களா, நல்லா சேஃபாக வச்சுருக்கேன். இதை நாளைக்கு ரெடி பண்ணி ஒரு புடி பிடிச்சிடணும். முந்தி மாதிரிலாம் கிடையாதுங்க. முருங்கைக்கீரை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படியே ஃப்ரீயாக கொடுத்தாலும் அதுக்கு நம்ம தான் மெனக்கிடணும். சரிங்களா, பறிக்கிறது ஃபுல்லாமே நம்ம தான் பண்ணணும். எங்கள் அம்மா தான் பறிச்சிருக்காங்க. நான் எங்கள் அம்மாட்ட சொன்னேன், சரிங்களா, ரொம்ப பிடிச்சி இழுத்துறாதீங்க, முருங்கைக்கீரோட அந்த கொப்புலாம் வந்து ரொம்ப லேஸாக இருக்கும், முறிஞ்சிரும் அப்படின்னு சொன்னேன். கை கீட்டுற மாதிரி முருங்கைக்கீரை மட்டும் பறித்து கொண்டு வாங்க அப்படின்னு. ஸோ எனிவே ரொம்ப டயர்டாக இருக்குது. நிறைய விஷயங்களை நம்ம இந்த வீடியோவில் பதிவு பண்ணிட்டோம். ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோட மறுபடியும் சந்திக்கிறேன். டாடா, பபாய், see you.